மலைவாழ் மக்கள் கல்வி பணியோட சேர்த்து நம்ம சமூக பணியும் நிறைய வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த 20 ஆண்டு காலமாக சின்னாம்பதி, புதுப்பதி, முருகன்பதி 3 ஊருக்கு வந்து 323 கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இந்த ஊருக்கு இவர் வந்து 10-20 வருஷம் மேல ஆயாச்சுங்க. எந்த குறையுமே இல்லை. மக்களுக்கு அந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறாரு. நல்ல முறையாவே எல்லாமே இந்த பாருங்க, இது கட்டினது பூராமே இவர் தான் கட்டினார். அவர் வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா இந்த மாதிரி வெளி உலகத்து ஆளுகள் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கேட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை, பிடிச்சதும் இல்லைங்க. இந்த மாதிரி சார் இங்க வந்து 20 வருஷம் இருக்காரு கணேஷ் சாருங்க. அவரு எங்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லா விழிப்புணர்வை சொல்லி தர்றாருங்க. சாரதி இப்ப எனக்காக வாதாடுறாங்க. பட்டாவே இன்னும் வரலைங்க. வந்து உன்னைக்கா நேத்த 30 வருஷமே ஆக போகுதுங்க. எந்த குறையும் எங்களுக்கு இல்லை. கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியம் புதுப்பதி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியராக பணிபுரிகிற 20 வருஷமா அந்த ஊர்ல நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஊர்ல வந்து மலைவாழ் மக்கள், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. மலைவாழ் மக்கள் கல்வி பணியோட சேர்த்து நம்ம சமூக பணியும் நிறைய வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் 2003 இங்க வரும்போது 5ஆவதுக்கு மேல இந்த குழந்தைகள் யாருமே படிக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு நான் செட்டில்மெண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராம மக்கள், ஊர் மக்கள் எல்லாத்தையும் அழைச்சு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கை போட்டு மத்திய மாநில அரசு தரக்கூடிய நலத்திட்டங்கள் என்னென்ன, நம்ம அரசாங்கம் தரக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒவ்வொரு தடவையும் பேசும்போது அவங்க கிட்ட முன்னேற்றத்தை நான் எதிர்பார்த்தேன். அதற்கு பின்னாடி நான் வரும்போது பள்ளிக்கூடம் போல ஒழுகிட்டு ஓட்டு கட்டணமா இருந்தது, ரொம்ப மோசமா இருந்தது. அதனால பள்ளிக்கூடங்களை வந்து புனரமைக்க உண்டான வசதிகளை வந்து அரசு தரப்புலையும் சரி மாவட்ட நிர்வாகத்திலையும் பேசி சிறப்பான முறையில செயல்படுறதுக்காக ஏற்படுத்தணும். இந்த ஊர்ல வந்து இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லாம இருந்தது. உடனே வந்து கலெக்டர்கிட்ட போய் பேசி புதிய ஒரு ஆர்டிஓ ஒரு டீமே இங்க நம்ம ஃபார்ம் பண்ணி இங்க ஒரு 10 நாள் வந்து இருந்து கேம்ப் போட்டு என்ன பண்ணாங்க, இந்த 20 ஆண்டு காலமாக சின்னாம்பதி, புதுப்பதி, முருகன்பதி 3 ஊருக்கு வந்து 323 கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது வந்து மக்களும் ஒத்துழைச்சாங்க, மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைச்சது, நம்மளும் வந்து கல்வி சார்ந்த பணிகள் செஞ்சிருக்கிறோம். அதற்கடுத்து வந்து 10ஆவதுக்கு மேல படிச்ச பசங்க வந்து ஊர் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஎஃப் ஆபீசர் கோயம்புத்தூர் வன அதிகாரிகிட்ட போய் பேசி இந்த 3 கிராமத்துல 32 பேர்த்துக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்துருக்குது. இப்போ வந்து அட்வான்ஸா வந்து பாரத பிரதமர் சொன்ன மாதிரி நம்ம டிஜிட்டல் இந்தியா மாதிரி 2 ஸ்மார்ட் கிளாஸ் வந்து டிவி வந்து வாங்கி ரெடி பண்ணி பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த 6 சிஸ்டம் இருக்குது, 2 லேப்டாப் இருக்கு, அவர் டெஸ்க், பெஞ்சு, டெஸ்க் எல்லாமே வந்து ஸ்மார்ட் கிளாஸ்ல தான் நாங்க வந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸா இந்த ஒரு கிராமத்துல வந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போறது வந்து மாணவருடைய கல்வி நலனு, மக்களுடைய முன்னேற்றம் தான் முக்கியங்கிற எண்ணத்துலதான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு தண்டி யாத்திரையை நினைவுபடுத்தும் வகையில் आजादी का अमृत महोत्सव தொடங்கப்பட்டது. ये महोत्सव भारत की जनता को समर्पित है. देशवासियों द्वारा हासिल की गई सफलता के आधार पर आत्मनिर्भर भारत के निर्माण का संकल्प भी इस उत्सव का हिस्सा है. இந்த आजादी का अमृत महोत्सव என்கிற இது நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. कार्यक्रम में उत्साहपूर्वक भाग ले மக்களும் இதில் கிட்டத்தட்ட 2004 இங்கிருந்து பாரப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் 17 கிலோமீட்டர் போகணும். அந்த 17 கிலோமீட்டர் ஊர்ல வந்து இந்த 3 ஊர் கூடி சொந்த பந்தங்கள் வந்து அங்க மலைவாழ் மக்கள் அங்க இருந்தாங்க. அது நடந்துதான் போகணும், வண்டி வாய்க்கல் கிடையாது. அங்க வந்து மூலிகை பொருள், தேன் இந்த மாதிரி எடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மக்கள் வந்து நிறைய வந்து போதையினுடைய சூழ்நிலைகளை இருந்தாங்க. இது தெரிஞ்சது. இதையும் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கொண்டு போகும்போது செய்யும்போது அது வேற மாதிரி சூழ்நிலை ஆக்கிட்டு ஒவ்வொரு 2 குடும்பம் 3 குடும்பத்தை தனித்தனியா நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு பேசி நகரத்துல எப்படி வாழ்றாங்க, எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க வந்து அதை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஒவ்வொருத்தரா இது பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் அந்த குழந்தைகளுக்கு பண்ணணும். பண்ணிட்டு செஞ்சுட்டு அந்த 2-3 குடும்பம் 4 குடும்பங்களை கீழே அப்படி கொண்டு வந்து முருகம்பதி, சின்னாம்பதி, நடுப்பதி இப்படி அவங்களோட சொந்த பந்தத்துல இருக்க வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணி இது பண்ணிட்டோம். அப்படி எல்லாமே கொண்டு வரும்போது செய்யும் போது இன்னைக்கு அந்த 150 குடும்பங்கள் வந்து அங்க இல்ல. சமுதாயமும் நல்லா இருக்குது, அந்த குடும்பங்களும் நல்லா இருக்கிறாங்க. இப்ப அந்த ஊர் இருந்து இந்த மலையிலிருந்து நேரா பார்த்தா இருக்கும். இந்த கூச்சிமலை தாண்டி அந்த கூச்சிமலை தாண்டி போய் நான் 2 தடவை போயிருக்கேன். நான் 2 தடவை அந்த ஊர்க்கார ஆளுகளை கூட்டிட்டு நடந்தே போய் அவங்க மக்கள்கிட்ட பேசி
அவங்கள வந்து சரி பண்ணி கொண்டு வரதுக்கு என்ன முயற்சிகளை நான் எடுத்து அதை செஞ்சு காட்டினேன். இந்த ஊருக்கு இவர் வந்து இப்ப 10-20 வருஷம் மேல ஆயாச்சுங்க. எந்த குறையுமே இல்லை. மக்களுக்கு அந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறாரு. நல்ல முறையாவே எல்லாமே இந்த பாருங்க, இது கட்டினது பூராமே இவர் தான் கட்டினாரு. இப்ப நம்ம இதுக்கு முதல்ல யாருமே எப்படி கட்டலைங்க. அவர் வந்ததுனாலங்க எந்த தப்பும் எந்த குறையும் இல்லை. எல்லாத்துக்கும் இப்படிங்க ஆளாளுக்கு உடம்பு சரி இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் அப்பப்பா வண்டி வர சொல்லுவாங்க, கொண்டு போவாங்க. எந்த குறையுமே இல்லைங்க. சார் எங்களுக்கு நல்ல முறை எல்லா வசதியுமே செஞ்சு தந்துட்டாங்க. எந்த குறையும் இல்லைங்க. நீ பாருங்க, ஆஸ்பத்திரி கட்ட போறாங்க, அவங்க கோயில் கட்டுறாங்க, எல்லாம் இவரோட வேலை தான். இந்த எங்க ஆளுகளுக்கெல்லாம் இந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க. எல்லா விவரத்துக்கு காரணம் சார் தான். எங்களுக்கு வந்து உன்னைக்கா நேற்று 10-30 வருஷமே ஆக போகுதுங்க. எந்த குறையும் எங்களுக்கு இல்லை. பாருங்க, இத்தனை ஊரை கட்ட வச்சது எவரு தான். பட்டாவை எனக்கு வரலைங்க. 3 சிலக்க கொடுத்தனுங்க. எல்லா பேருக்கும் ஒத்தாயாளுன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்தாச்சும் வீடு பார்த்தல். எனக்கு இல்லைங்க. ஒத்தாயாளன்னு ஓட்டு போடுறது இல்லைங்களா, நம்மளுக்கு ஆதார் கார்டு இல்லைங்களா, ரேஷன் கார்டு இல்லைங்களா, எல்லா தரமும் இருக்குது. இப்படி வீடு வரத்தினால இப்ப சாரதி இப்ப எனக்காக வாதாடுறாங்க. பட்டாவே இன்னும் வரலைங்க. அவர் வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா இந்த மாதிரி வெளி உலகத்து ஆளுகள் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கேட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை, பிடிச்சதும் இல்லைங்க. இந்த மாதிரி இப்போ அவர் வந்து 10-20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. வந்ததுனால வந்து இங்கே எந்த குறைபாடும் இல்லை. பாருங்க, ஸ்கூலெல்லாம் நல்ல முறையை கட்டியாச்சுங்க. குழந்தைகள் நல்ல முறையை படிச்சுங்க. எல்லா வேலைகளுக்கெல்லாம் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. பின்ன +2 +1 அப்படின்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க குழந்தைகள்லாங்க. சரியான சௌகரியம் உதவியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிற அப்படிங்க. அவருக்கு முடிஞ்ச உதவி அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிற அப்படிங்க. ஏன்னா நம்மளுக்கு பாருங்க, இப்போ வயசான முதியோர்களுக்கு வந்துங்க